வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கெபுலு ஓயா திட்டம் இனவெறி இல்லையா? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சீற்றம். 30 ஆண்டுகளுக்கு பின்னர் யாழில் முக்கிய பகுதியிலிருந்து வெளியேறிய ராணுவம். மானிப்பாயில் சர்ச்சையை கிளப்பிய பேருந்து நிலைய இடிப்பு விவகாரம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரப்போகும் வேலை நிறுத்தம். மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பலியான பாடசாலை மாணவன், பலரை கைது செய்ய அதிரடி உத்தரவு. அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவு. பாலத்திலிருந்து பாய்ந்து இளம்பெண் உயிர் மாய்ப்பு. வவுனியாவில் போக்குவரத்து காவல்துறையினர் மீது மோதிய லொரியின் சாரதி கைது. 870 கிலோகிராம் சுறா மீன்களுடன் சிக்கிய நபர்கள் கைது. ஹப்புத்தள்ளியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 6 பேர் வைத்தியசாலையில். வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் நாளைய தினம் கொட்டி தீர்க்க போகும் மழை. துருக்கியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜெர்மனியில் கடும் பனிப்பொழிவால் விபத்து, 3 பலி. இந்தோனேஷியாவில் பாரிய நிலச்சரிவு, ஒரே இரவில் 82 பேர் மாயம். தொடர்வன விரிவான செய்திகள். அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவை ஒப்புதல் பெற்றுள்ள கெபுலு ஓயா திட்டம் சிங்கள குடியேற்றங்களை நிறுவும் செயல்முறையை கொண்டது என தமிழ் தேசிய பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், நான் இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ளவோ சம்மதிக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு சார்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்களது மனவெறுப்பை வெளிப்படுத்தும் உரிமையை அவர்களுக்கு அவர்களது கட்சி வழங்குமாயின் இந்த திட்டத்தை அவர்களும் எதிர்க்கவே செய்வார்கள் என நம்புகின்றேன். அதுதான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கெபுலு ஓயா திட்டமாகும். இது ராஜபக்சேக்களால் தொடங்கப்பட்டது. ராஜபக்சேக்கள் யார் என்பதை பிரதமரும் அறிவார். அவர்களை இலங்கை இதுவரை கண்டிராத மிக கடுமையான இன வெறியாளர்களாக தமிழர்களாகி நாங்கள் கருதுகிறோம். போருக்கு பின்னர் 2013ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 6000 சிங்கள குடும்பங்களை குடியேற்ற திட்டமிடப்பட்டதாகவும் அதில் ஏற்கனவே 3000 முதல் 4000 குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1984ஆம் ஆண்டு முல்லைத்தீவு கிழக்கு மற்றும் வவுனியா வடக்கு பகுதியிலும் பல நூற்றுக்கணக்காக வாழ்ந்த தமிழ் மக்கள் திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கைகளால் வெளியேற்றப்பட்டதாகவும் அவர்கள் மீள குடியேறும் முன்னரே தனித்தனியாக குடியேற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். போரின் முடிவுக்கு பிறகு இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்கள் பூர்வீக நிலங்களுக்கு திரும்ப முடியாதவாறு வனத்துறையினர் அந்த நிலங்களை காடுகள் என வெள்ளைப்படுத்தியதாகவும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் கொண்டு வந்து நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வடக்கு மாகாணத்திற்கு கொண்டுவரப்படும் இந்த கெபுலு ஓயா திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய தமிழ் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்த்துள்ளனர். இதுபோன்ற சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதே இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாகும். நடக்கவிருக்கும் குடியேற்றங்கள் அனைத்தும் சிங்கள குடியேற்றங்களாகும். இதுபோன்ற குடியேற்றங்களை மேற்கொள்வது உண்மையில் அரசியலமைப்பை மீறுவதாகவும் நீங்கள் ராஜபக்சேக்களை இனவெறி கொண்டவர்கள் என்று அழைக்கின்றீர்கள். ஆனால் நீங்களும் இதைத்தானே செய்கின்றீர்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்த 7 பில்லியன் ரூபாய்களை ராஜபக்சே ஒதுக்கினார். மேலும் 2 பில்லியன்களால் நீங்கள் இந்த திட்டத்தை அதிகரித்துள்ளீர்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அப்பட்டமான இனவெறி இல்லையா? இதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? நாங்கள் தனியார் நிலத்தில் கட்டப்பட்ட தைட்டி விகாரை கட்டுமானத்தை எதிர்த்து போராடும் போது அதனை ஜனாதிபதி இனவெறி என்று கூறுகிறார். நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுகிறேன். அது தனியார் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது. தைட்டி திசை விகாரைக்குரிய நிலம் ஏற்கனவே இருக்கும் போது அங்கு அந்த விகாரை கட்டப்படவில்லை. மாறாக தனியாருக்கு சொந்தமான நிலத்தையே எடுத்துக்கொண்டனர். தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஜனாதிபதி இனவெறி என்று கூறுகிறார். இதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? நாங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க முயற்சிக்கும் போது நீங்கள் எங்களை விரக்தி அடைய செய்கின்றீர்கள். நீங்கள் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படும் போது நாங்கள் அதற்கு துணை போகவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் போராட்டம் நடத்தும் குடும்பங்களையும் அந்த மக்களையும் ஆதரிக்கின்றோம்.
உங்களிடமும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களிலிருந்து வேறுபட்டால் அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களை நடத்தும் விதத்தில் ஒரு முறையான மாற்றம் இருக்க வேண்டும் என்று பிரதமரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் முன்னைய அரசாங்கங்கள் செய்த அதே காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு அவர்கள் இனவெறி பிடித்தவர்கள் என்றும் நீங்கள் இனவெறி பிடித்தவர்கள் அல்ல என்றும் சொல்ல முடியாது. எனவே நான் இந்த அரசாங்கத்திடமும் பிரதமரிடமும் இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திட்டம் நிறைவேறினால் உங்கள் அரசாங்கத்திடம் மக்கள் எதிர்பார்த்த இந்த கடைசி வாய்ப்பும் நழுவிவிடும் என்றார். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் நேற்று இடம்பெற்ற மாதாந்த அமர்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தயாபரன் மீது பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பேருந்து தரிப்பு நிலையத்தை இடிக்க கையூட்டு பெற்றதாக அவர் மீது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பகிரதனால் மேற்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் ஜெயதேசன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது எருக்களம்பட்டி மயானம் புனரமைப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் பகிரதன் கருத்து தெரிவிக்கையில், எருக்களம்பட்டி இந்து மயானத்தில் உள்ள மண்டபமானது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற தனிநபரால் கட்டித்தரப்பட்டது. அதனை கட்டித்தந்தவர் அதனை மீளவும் புனரமைப்பதற்கு தற்போது தீர்மானித்துள்ளார். எனவே அந்த நபரிடம் நிதியை பெற்று பிரதேச சபையே அந்த வேலை திட்டத்தை செய்யலாம் என கூறினார். இதன்போது குறுக்கிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தயாபரன் அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறி முரண்பாட்டில் ஈடுபட அதனை குறுக்கிட்டு உறுப்பினர் பகிரதன், நீங்கள் பேருந்து தரிப்பு நிலையத்தை இடிக்க கையூட்டு பெற்றீர்கள் என்றார். இதன்போது அங்கு கடுமையான கருத்து மோதல் ஏற்பட்டு சபையில் அமைதியின்மை நிலவியுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மருத்துவமனைகள் மற்றும் துணை பிரதான மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் சிறப்பு மருத்துவர் சஞ்சய தென்னகோன் தெரிவித்தார். இருப்பினும் மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைகள் மருத்துவமனைகள், மகப்பேறு மருத்துவமனைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் இந்த வேலைநிறுத்தம் செயற்படுத்தப்படாது என்றும் அவசர சிகிச்சை சேவைகளும் எந்த இடையூறும் இல்லாமல் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் சிறப்பு மருத்துவர் சுட்டிக்காட்டினார். இந்த வேலைநிறுத்தம் திடீர் சூழ்நிலை அல்ல என்றும் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடப்பட்டதாகவும் சில சந்தர்ப்பங்களில் இந்த கலந்துரையாடல்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இருக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் சிறப்பு மருத்துவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சஞ்சய தென்னகோன், நாங்கள் 24 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம். 48 மணி நேரம் அதை எடுத்தோம். அதாவது இன்னும் 24 மணி நேரம் இதை தொடர்வோம். அனைத்து முக்கிய மருத்துவமனைகளும் துணை பிரதான மருத்துவமனைகளும் இதில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் குழந்தை மருத்துவம், மகப்பேறு, புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய்களை கையாளும் மருத்துவமனைகளை மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் ஈடுபடுத்தவில்லை. இதனை வேலைநிறுத்தம் என்று அழைக்கப்பட்டாலும் இது திடீர் சூழ்நிலை அல்ல. மிக நீண்ட காலமாக எங்கள் கோரிக்கைகளை பற்றி விவாதித்து வருகின்றோம். பெரும்பாலான நேரங்களில் இந்த விவாதங்களில் சேர அரசாங்கம் அதிக விருப்பத்துடன் இல்லை. சில நேரங்களில் எங்களுடன் ஒரு விவாதம் நடத்தப்படவில்லை. அந்த பிரச்சினை குறித்து அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நட்பு விவாதத்தை வழங்கியிருந்தால் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்காது. ஆனால் இந்த பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் மிகவும் மூடிய நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. சுகாதார அமைச்சர் இந்த பிரச்சினைகள் தொடர்பாக சில உண்மைகளை திரிந்து நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். உண்மை சிதைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்களுடன் விவாதித்த அதிகபட்ச வாய்ப்பை நாங்கள் கோரியிருந்தாலும் எங்களுக்கு மிக குறைந்த வாய்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இங்கே சாதாரண நடவடிக்கைகள், அரசு மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவசர சிகிச்சை சேவைகள் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு நோயாளி வந்தால் நாங்கள் அந்த நடவடிக்கைகளை தயக்கமின்றி மேற்கொள்வோம். இது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று யாராவது நினைத்தால் அல்லது அவர்களின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்காமல் நாங்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வோம் என தெரிவித்துள்ளார். ஹொரணியில் நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் 17 வயது மாணவன் ஒருவன் உயிரிழந்த விவகாரத்தில் பலரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு விடுத்துள்ளது. ஹொரணியில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பங்கேற்றிருந்த போது காரில் மோதி குறித்த சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற மாணவனின் இறுதி சடங்கு ஊர்வலத்தின் போது உயிருக்கு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணி பிரதான நீதவான் சந்தன கலன்சூரிய நேற்று உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஹொரணை பள்ளப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த கவிந்த தில்ஷான் மற்றும் வல்பெட்டிய பகுதியைச் சேர்ந்த மனுஷ ஆதித்யா ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இறுதி சடங்கு ஊர்வலத்தின் போது பொது சாலையில் ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிளை கவனக்குறைவாக ஓட்டியதன் காரணமாக போக்குவரத்து போலீஸ் பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இறுதி சடங்கு ஊர்வலத்தின் போது ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய மற்ற இளைஞர்களையும் உயிரிழந்த மாணவன் பங்கேற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 12 பேரையும் உடனடியாக கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சட்டவிரோதமாக இத்தகைய போட்டிகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நிகழ்வை புகைப்படம் மற்றும் காணொலியாக பதிவு செய்தவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் பணித்துள்ளது. இதற்கு சிஐடி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இறுதி சடங்கு ஊர்வலத்தின் ஒழுங்கீனமாக நடந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எந்தவிதமான சலுகையும் வழங்க வேண்டாம் என அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட நிலையில் கைதான மூவருக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களுக்கு 1,10,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் அனுமதி வழங்கப்படாத இடத்தில் மணல் அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு போலீஸ் குழுவினரால் மல்வத்தி விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மண் அகழ்வில் ஈடுபட்டவர்கள் உளவு இயந்திரத்துடன் வீதி வழியாக தப்பிச் சென்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதுடன் 3 உளவு இயந்திரங்களுடன் 3 சந்தேக நபர்கள் மணலுடன் கைது செய்யப்பட்டு சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது தண்டப்பணம் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பழைய கல்லடி பாலத்திலிருந்து பாய்ந்து இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு மட்டக்களப்பு தலைமையக காவல் பிரிவினருக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளம்பெண்ணின் உடலை பிரதேச இளைஞர்கள் மற்றும் காவல்துறையினர் தோணி மூலம் கரைக்கு எடுத்து வந்து காவல்துறை வாகனத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த இளம்பெண் தாளங்குடா பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடையவர் எனவும் கடந்த வருடம் உயர்தர புரட்சி எழுதியவர் எனவும் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா களுக்குண்ணமடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரியின் சாரதி இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டளையை மீறி பயணித்த சிறிய ரக லொரி ஒன்றை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் 2 பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இதன்போது குறித்த லொரியின் சாரதி பின்தொடர்ந்து வந்த காவல்துறை அதிகாரிகளை விபத்துக்குள்ளாகிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பின்தொடர்ந்து வந்த மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது அதிகாரிகள் 2 தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மீது குறித்த லொரி மோதும் காட்சிகள் பின்னால் வந்த வாகனத்திலிருந்து ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது. லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி அருகிலிருந்து காட்டுப்பகுதிக்குள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பூவோய பாலத்திற்கு அருகிலுள்ள ராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பிச் சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினர் அவரை கைது செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 காவல்துறை அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லொரியையும் வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் இரட்டை பெரியகுளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 23ஆம் தேதி வெண்ணப்புவில் உள்ள வெள்ளமங்கரை கடற்தொழில் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 870 கிலோகிராம்களுக்கும் அதிகமான சட்டவிரோத சுறா மீன்களுடன் 7 பேர் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கடலோர போலீசாரின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 876.2 கிலோகிராம் சுறா மீன்கள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட சுறா மீன் மற்றும் கடற்தொழில் படகு ஆகியவை மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக
வெண்ணப்புவில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் கடற்தொழில் விதிமுறைகளின் கீழ் சுறா மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. குறைந்து வரும் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக பல இனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஹப்புத்தளை கிரவணாகம வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து கிரவணாகம வீதியில் ஹல்துமுள்ள சொரகுனி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விபத்தில் பேருந்துகளில் பயணித்து 6 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக அல்துமுள்ள வைத்தியசாலை மற்றும் தியத்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாளைய தினம் இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, உவா மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலன்னருவி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இனி சர்வதேச செய்திகள். மேற்கு துருக்கியின் பாலிகேசிர் மாகாணத்தில் 5.1 மேக்னிடியூட் அளவிலான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று உள்ளூர் நேரப்படி காலை 12:24 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஸ்தான்புல் மற்றும் இஸ்மீர் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பில் இருந்து 11.04 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் புர்சா, இஸ்மீர், யலோவா மற்றும் குட்டாகியா மாகாணங்களிலும் இது வலுவாக உணரப்பட்டுள்ளது. எனினும் குறித்த நிலநடுக்கத்தினால் இதுவரை உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகின்ற நிலையில் அடுத்தடுத்து கார்கள், பைக்குகள், லொரிகள் என பல்வேறு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நேற்றைய விபத்து பெடர்போர்ட் நகரில் பெலிஃபீல்ட் அருகே மார்ச்பெல் லிச்சுனா வீதி சந்திப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 11 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். கடும் பனிப்பொழிவு, வெளிச்சமின்மை, பனிப்பொழிவால் வீதியில் வாகனங்கள் பிரேக் செயல்படாமல் வழுக்கி செல்லுதல் காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்படைந்துள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 82 பேர் காணாமல் போயுள்ளனர். அப்பகுதியில் பெய்த கனமழையை தொடர்ந்து இன்று அதிகாலை 2 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வீடுகளின் வரிசையாக மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதாகவும் சுமார் 30 வீடுகள் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட போது குடியிருப்பாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததால் ஏராளமான மக்கள் மண்மேட்டுக்குள் அடியில் புதைந்திருப்பதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷிய வானிலை அதிகாரிகள் நேற்று தொடங்கிய ஒரு வாரத்திற்கு மேற்கு ஜாவாவில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரித்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.